பிபி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல சன் டிவில டெலிகாஸ்ட் ஆகி சூப்பரா ஓடிட்டு இருக்கிற 3 முடிச்சு சீரியல்ல சூர்யாவோட நடிக்கிறவருடைய குடும்பத்தை பத்தி பார்க்க போறோம். வாங்க, வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வீடியோக்குள்ள போகலாம். சூர்யாவோட நடிச்சிட்டு இருக்கிற இவருடைய உண்மையான பெயர் பாத்தீங்கன்னா நியாஸ் கான். கிட்டத்தட்ட இவங்களுடைய மேரேஜை பத்தி சொல்லணும் அப்படின்னா 8 வருஷமா காதலிச்சு அவங்களே கல்யாணமும் பண்ணியிருக்காரு. அவங்க பாத்தீங்கன்னா ஒரு பரதநாட்டிய கலைஞர். அவங்களுடைய பெயர் ஸ்ருதி. அவங்க டான்சர் மட்டும் இல்லைங்க, ஒரு சூப்பரான சிங்கரும் கூட. இவங்க 2 பேருமே 8 வருஷமா ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்திருக்காங்க. ஸோ ஃப்ரெண்டா இருந்து அதுக்கப்புறம் லவ் பண்ணி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. சமீபத்தில் நடந்த ஒரு விருது வழங்குற விதால நம்ம சூர்யாக்காக அவங்களுடைய குழந்தை கூட அவங்க மேடைக்கு வந்து சுதி அவங்களே சூர்யாக்காக பாடலாம் பாடி அவங்களுக்காக ஏவியில அவங்களே கூட பேசியிருந்தாங்க. நம்ம சூர்யா அவர்கள், அதாவது நியாஸ்கான் அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இப்ப இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கிறத அவங்களுடைய மனைவியான ஸ்ருதி அவர்கள் ரொம்ப அழகா அந்த ஏவியில சொல்லியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நம்ம நியாஸ் கான் இந்த வாய்ப்புக்காக ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு, பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நியாஸ் கான் பத்தி சொல்லணும் அப்படின்னா, இவர் பாத்தீங்கன்னா கேரளால கொல்லம்ல பிறந்திருக்காங்க. இவர் பாத்தீங்கன்னா பிகாம் முடிச்சிருக்காரு. அது முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு கார் கம்பெனில மேனேஜரா சில மாசங்கள் ஒர்க் பண்ணிருக்காரு. அது தொடர்ந்து அவருக்கு சின்ன வயசுல இருந்து எப்படியாவது ஆக்டிங் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஆசை. அது காரணமா அவர் வந்து நிறைய ஆடிஷன் போறது, நிறைய ஷார்ட் பிலிம் நடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் கிடைச்ச வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா அவருக்கு கை கொடுக்கல அப்படிதான் சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் விஜய் டிவில கூட பாத்தீங்கன்னா பொண்ணுக்கு தங்க மனசு அப்படிங்கிற சீரியல் அவர் நடிச்சிருந்தாரு. ஆனா அதுல அவர் பெருசா வெளியே தெரியவே இல்லை. முக்கியமா மந்திர புன்னகை, பூவே பூச்சுடவா போன்ற சீரியல் படங்கள்லாம் அவர் நடிச்சிருந்தாங்க. அவர் எப்ப வெளியே தெரிய ஆரம்பிச்சாரு அப்படின்னா, நம்ம தேவயானி அவர்கள் கூட சேர்ந்து புது புது அர்த்தங்கள் அப்படிங்கிற சீரியல் நடிச்சிருந்தாங்க. ஸோ அந்த சீரியல்ல தேவயானிக்கு பையனா நடிச்சிருந்தாரு. தேவயானி அவர்கள் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நியாஸ்கான் அவர்கள் நிறைய இன்டர்வியூக்களை சொல்லியிருந்தாங்க. அவர் சமீபத்தில் கொடுத்த இன்டர்வியூல கூட பாத்தீங்கன்னா, எனக்கு எல்லா சீரியலுமே ரொம்ப பிடிக்கும், முக்கியமா 3 முடிச்சு சீரியல்ல சூர்யா ரோல் எனக்கு ரொம்ப அதிகமான பேர் வாங்கி கொடுத்துருக்கு, எங்க போனாலும் எல்லாருமே எனக்கு சூர்யான்னு சொல்லி கண்டுபிடிச்சிடறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ என்ன அடையாளம் காட்ட எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனா என் வாழ்க்கையில் நான் மறக்க முடியாத சீரியல் அப்படின்னு சொன்னா புது புது அர்த்தங்கள் சீரியல் தான் சொல்லுவேன். அது காரணம் தேவயானி மேம் மட்டும்தான். அவங்களுடைய டெடிகேஷன், அவங்களுடைய நடிக்கிறதெல்லாம் பார்த்து நான் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். அவங்க உண்மையிலேயே நான் ஒரு பையன் மாதிரி தான் பாத்துக்கிட்டாங்க. அவங்களுடைய சொந்த மகனா தான் நான் பாத்துக்கிட்டாங்க. அதை நான் எப்பவுமே லைஃப்ல மறக்கவே மாட்டேன். எனக்கு கிடைச்ச பெரிய விஷயமா நான் அதை பாக்குறேங்கிற மாதிரி நியாஸ் கான் ரொம்பவே மனசுருகி பேசியிருந்தாரு. முக்கியமா அவர் ஒரு படமும் கூட நடிச்சிருந்தாரு. அடிச்சுவடு அப்படிங்கிற படம் நடிச்சிருந்தாரு. ஆனா அந்த படமும் அவருக்கு பெருசா கை கொடுக்கல. நான் இந்த அளவுக்கு இப்ப முன்னேறி நிக்கிறேன், நான் ஒரு ஹீரோவா தெரியுறேன் அப்படின்னா அது காரணம் என்னுடைய மனைவி மட்டும்தான். நான் ஒண்ணுமே இல்லாதப்ப ஜீரோவா இருந்தப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேட்டதுக்கு உடனே அவங்க ஓகே சொன்னாங்க. என் மேல இருந்த நம்பிக்கை மட்டும்தான் அது காரணம். அப்ப என்கிட்ட ஒரு ரூபா கையில காசு இல்ல. ஆனா இப்ப என்னால சம்பாரிச்சு அவங்க கேட்டதாலே வாங்கி கொடுக்க முடியுது. ஆனா அப்பா அவங்க என் மேல வச்ச நம்பிக்கை தான் அதுக்கு மொத்த காரணமே. ஸோ அவங்களுக்காகவே நல்லா ஓட ஆரம்பிச்சேன், உழைக்க ஆரம்பிச்சேன். எனக்கு என்னுடைய மனைவி, என்னுடைய மகள் தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அந்த இன்டர்வியூல அவர்கிட்ட இன்னொரு கேள்வியும் கேட்கப்பட்டுச்சு. 3 முடிச்சு சீரியலை நீங்க சூர்யாவா நடிக்கிறீங்க, இந்த ரோலை பத்தி நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய கேள்விகள் கேட்பாங்க. ஒரு சில கேள்விகள் ரொம்ப சீரியஸா இருக்கும், ஒரு சில ரொம்ப காமெடியா இருக்கும். என்கிட்ட வந்து ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க கமெண்ட்ஸ்ல, இந்த மாதிரி நீங்க சீரியல் ஷூட்டிங் ஸ்பாட்ல குடிச்சிட்டு தான் நடிப்பீங்களா, எப்பவுமே சீரியல்ல குடிகாரனா தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்ப நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, நிச்சயமா நான் குடிச்சிட்டு நடிக்க மாட்டேன், அது என்னுடைய தொழில், அதை நான் அப்படிதான் பார்ப்பேன். அதுக்காக குடிச்சிட்டு நடிக்கணுங்கிற எந்த அவசியமும் இல்லை, நான் அதை ரொம்ப மரியாதையா பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது எல்லாமே ஜஸ்ட் ஆக்டிங் தான், எனக்கு ட்ரிங்க்ஸ் பண்ற பழக்கம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சூர்யா சொல்லியிருந்தாரு. ஆனா இந்த சீரியல் நடிச்சதுக்கு அப்புறமா ஃபேன்ஸ் எனக்கு தர வரவேற்புக்கு அளவே கிடையாது. எனக்காக நிறைய இன்ஸ்டா பேஜ், அப்புறம் யூடியூப் பேஜ் எனக்காக அவங்க வீடியோஸ் கிரியேட் பண்ணி போறதா இருக்கட்டும், எடிட் பண்ணி போறதா இருக்கும், என்னுடைய போட்டோஸ் வீடியோஸ் சொல்லி நிறைய பேர் ரொம்ப கிரேசி ஃபேன்ஸ் இருக்காங்க எனக்கு. என்னை நேரில் பார்த்தா எனக்காக கிஃப்ட் தரது, எனக்காக லெட்டர் எழுதி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் ரொம்ப பண்றாங்க. அது எனக்கு எல்லாமே ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். நிச்சயமா அடுத்ததா ரோஜா 2 இவங்க எல்லாரையுமே ரொம்ப என்டர்டெயின் பண்ணுவாங்க, அதுல எந்த சந்தேகமே வேண்டாம். என்னுடைய ஆசையே நான் இப்போ எப்படி சின்ன திரையில நடிச்சிட்டு இருக்கணும், அதே மாதிரி வெள்ளி திரையில நடிக்கணும் அப்படிங்கிறது தான். நான் தளபதி அவர்களுடைய பெரிய ஃபேன், எனக்கு அவர் மாதிரி ஆகணும்னு ஆசையா இருக்குங்கிற மாதிரியும் சூர்யா அவர்கள் சொல்லியிருந்தாரு. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்க கேள்வி என்ன அப்படின்னா, நானும் நந்தினி உண்மையாலுமே லவ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்க. இல்ல, அந்த சூர்யா நந்தினி அப்படிங்கிறது வெறுமனே இந்த சீரியலுக்கான பேர் மட்டும்தான். நிஜத்துல எப்பவுமே என்னுடைய மனைவி நான் ஸ்ருதியை தான் காதலிச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சிட்டு அந்த இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. சரி, நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு 3 முடிச்சு சீரியல்ல சூர்யாவா நடிச்சிட்டு இருக்கிற நியாஸ் கான் அவருடைய நடிப்பு எந்த அளவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும், உங்களுக்கு 3 முடிச்சு சீரியல்ல வேற எந்த கதாபாத்திரம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இது மாதிரியான சீரியல், சினிமா, செலிபிரிட்டிகள் பத்தின அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு டெய்லி வேணும் அப்படின்னா இப்பவே நம்மளுடைய பிபி டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.